உங்க எக்ஸல் ஒர்க் புக்ல யாரும் பார்க்கக்கூடாத சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்க எக்ஸல் ஒர்க் புக்குக்கு ஒரு ஸ்ட்ராங்கான என்கிரிப்ஷன் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஜஸ்ட் நீங்க ஃபைல் டேப்ல போயிட்டு இன்ஃபோக்குள்ள போனீங்கன்னா அங்க ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இதுல என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் அப்ளை பண்றது மட்டும் இங்க மேட்டர் இல்ல. அந்த பாஸ்வேர்டை மறந்துடவே கூடாது. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு அதே பாஸ்வேர்டை கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், மறந்துடவே கூடாது. ஃபைனலா ஓகே கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் ஒரு சேவ் கொடுத்துட்டு இப்போ உங்க டாக்குமெண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைம் அந்த டாக்குமெண்ட்டை நீங்களோ இல்ல வேற யார் ஓபன் பண்ணாலும் சரி நிச்சயமா பாஸ்வேர்ட் கேட்கும். அண்ட் முக்கியமான விஷயம், பாஸ்வேர்ட் கொடுக்காம இந்த ஃபைலை எந்த விதத்துல இருந்தும் நீங்க ஓபன் பண்ணவே முடியாது. சரியான பாஸ்வேர்டை கொடுக்கலங்கிற பட்சத்துல நிச்சயமா ஓபன் ஆகாது. கரெக்டான பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னா தாராளமா ஓபன் ஆயிடும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓபன் பண்ணும் போதும் பாஸ்வேர்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த என்கிரிப்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை ரிமூவ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க இந்த ஃபைலோடைய ப்ரொடெக்ஷனை ரிமூவ் பண்றதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து இந்த ஃபைலை ஓபன் பண்ணி வந்துதான் ஆகணும். ஓபன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க ஃபைல் டேப்ல அதே தான் இன்ஃபோக்குள்ள ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குள்ள போனீங்கன்னா நாம கொடுத்த என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண பாஸ்வேர்டு அங்க இருக்கும். ஜஸ்ட் பாஸ்வேர்டை எரேஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. மறக்காம சேவும் பண்ணிடுங்க. ஸோ உங்க எக்ஸல் ஒர்க் புக்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பரான வழி. நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்படிப்பட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.